வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் சூரிய பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை தற்பொழுது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். சூரிய பகவான் நவக்கோள்களின் நாயகன். பொதுவாக சூரிய பெயர்ச்சியே தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடியது. தற்பொழுது மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூலை மாதம் 16ஆம் தேதி அன்று பயிற்சியாகின்றார். ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் பறக்கின்றது. பொதுவாக சூரியன் இருக்கின்ற ராசியை பொறுத்தே 12 மாதங்கள் தமிழ் மாதங்களாக அமைந்திருக்கின்றது. மிதுனத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது ஆனி மாதம், கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அது ஆடி மாதம். அவ்வாறு ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எத்தகைய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தரவிருக்கிறார் என்பதை இந்த பதிவில் காணவிருக்கின்றோம். மேஷ ராசிக்குரிய சூரிய பெயர்ச்சி பலாபலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மிதுனத்தில் அமர்ந்திருந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் கடகத்துக்கு வந்து அமர்கின்றார். தன் வீடாகப்பட்ட சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடே கடக ராசி. ஆகையால் சூரியன் பொதுவாக கடக ராசியில் அமர்கின்ற பொழுது ஆடி மாதம், அந்த ஆடி மாதத்தில் சூரியன் தன் வீட்டிற்கு விரயத்தில் அமர்வதினால் அம்மனுக்கு உகந்த மாதமாக அமைந்திருக்கின்றது. ஆடி அமாவாசை, ஆடி அமாவாசை மட்டுமல்லாமல் ஆடி வெள்ளி போன்று அம்மனுக்குரிய மாதமே ஆடி மாதம். இந்த வாரத்தை பொறுத்தவரை, இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 4லே சூரியன் அமர்கின்றார். 4லே அமர்கின்ற சூரியன் தன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்ப்பார். அந்த இடம் மகரம், அது பலம் பெறுகின்றது. உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சூரிய பகவான், அவர் 10ஆம் வீட்டை பார்ப்பது சிறப்புக்குரியது. எனவே உங்களுடைய முயற்சியிலே தைரியமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ரீதியாக தொழில், வியாபார, உத்தியோகத்தில் நற்பலன்களை நீங்கள் அடைவீர்கள். செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அரசாங்கத்தினால் ஆதரவுகள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகளிடம் நட்புறவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் பகைமை இருந்தாலும் அந்த பகைமையை நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மேஷராசிக்கு சூரியன் கடகத்தில் அமர்கின்ற இந்த ஆடி மாதம் தொழில், வியாபார, உத்தியோகத்தில் சிறப்பும். அதே சமயத்தில் 4ஆம் இடம் சுகஸ்தானம், அவ்விடத்தில் சூரியன் உஷ்ணகிரகம் அமர்வதினால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதய பிரச்சனைகள், இதய கோளாறு போன்றவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு பொதுவான ஒரு விஷயமே. 4இல் சூரியன் அமர்வது சுகஸ்தானம், 4ஆம் இடம் இதயத்தை குறிக்கக்கூடிய, அவற்றில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். மற்றபடி மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த சூரியனாகப்பட்ட பெயர்ச்சி ஆடி மாதம் அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற இந்த காலம், இந்த ஒரு மாதம் ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை உங்களுடைய தொழில், வியாபார, உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் 10ஆம் இடத்தை பார்வை செய்வதால் நீங்கள் அந்த பலத்தை பெறுவதனால் நற்பலன்களை அதிகமாக பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷப ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மிதுன ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு பேர்ச்சியாகிறார். ஆனி முடிந்து ஆடி பறக்கின்றது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மிதுனம், அந்த இடத்திலிருந்து 3ஆம் இடம் கடகத்துக்கு செல்வது பலமான ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சூரியனை அடிப்படையாக வைத்தே நவக்கோள்களிலே சூரியன் நாயகர், தலைவர். அப்படி பார்க்கின்ற போது 3ஆம் இடத்தில் சூரியன் வருவது மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். உங்களுக்கு 3க்கு வருகின்ற அமைப்பு. எனவே இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆரோக்கியம், உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் என்று ஒரு பலமான நல்ல விதமான சூரிய பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம், புகழ் போன்றவைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பலமான இடமே 3ஆம் இடம். பொதுவாக 3லே சூரியன் அமர்வதும்
மூன்றிலே சூரியன் அமர்கின்ற பொழுது அவர் புதனோடு சேர்க்கை பெறுவார் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை. ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை உங்களுக்கு சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே இந்த மூன்றில் அமர்கின்ற சூரியன் ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த அமைப்பு சூரியனை அடிப்படையாக வைத்து தமிழ் மாதங்கள், அவ்வாறு கடகத்தில் அமர்கின்ற பொழுது அது ஆடி மாதம். எனவே ரிஷபராசி சகோதர சகோதரிகளை பொறுத்தவரை இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு மிகுந்த யோகத்தையும் நற்பலன்களையும் வெற்றிகளையும் கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சியில் பயம் இருக்காது, தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களுடைய புகழ் சமூகத்தில் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதை உயரும், மற்றவர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். சகோதரர்களால் ஆதாயம், மனதில் எப்பொழுதும் ஒரு துணிச்சல் இருக்கும். எந்த ஒரு முடிவும் நம்மளால் எடுக்க முடியும், அவற்றை நாம் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிப்பதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஏற்றத்தை பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். புதிய விஷயங்களிலே முயற்சிக்கின்ற பொழுது அவற்றிலே மற்றவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக இருக்கும். பொதுவாக தொழில் வியாபாரம் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு துறையாக அந்த அமைப்பு தொழில் வியாபாரத்தில் இருந்து அவற்றில் அரசாங்க அதிகாரிகளிடம் ஆதரவு அதிகரிக்கும் என்று தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை பெறும். உத்தியோகம், உயரதிகாரிகளும் நட்புறவு சிறப்பு, பயமில்லாத முயற்சி, மற்றவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதனால் நீங்கள் செய்கின்ற செயலுக்குரிய அங்கீகாரங்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம் என்று உத்தியோகத்திலும் உயர்வுகள் இருக்கின்றது. மூன்றிலே இருக்கின்ற சூரியன் ஆரோக்கியத்தை கொடுப்பார், எதிரிகளை அளிப்பார், கடன் தொல்லையை தீர்ப்பார் என்று பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் ஆரோக்கியம் சிறப்பாகவும் பொருளாதார முன்னேற்றம் பலமாகவும் இருப்பதனால் ஒரு வெற்றிக்குரிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி. நலம் பெருக வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய சூரிய பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். மிதுன ராசியை பொறுத்தவரை ராசியிலே அமர்ந்திருந்த சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கின்றார். பொதுவாக மிதுன ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கின்ற பொழுது அது ஆணி மாதம். அவ்வாறு உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் கடக ராசிக்கு பயிற்சியாகின்ற பொழுது அது ஆடி மாதம். சூரியனை அடிப்படையாக கொண்டே தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது. கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி பலாபலன்களை கொடுக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அதுதான் கடகராசி. அவ்விடத்தில் சூரியன் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருக்கின்றார். வார்த்தையிலே நிதானம் வேண்டும். பொதுவாக சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெறுகின்ற பொழுது அது ஒரு யோகத்தை தரும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை சூரியனோடு உங்கள் ராசியாதிபதியான புதன் 2ஆம் இடத்தில் சேர்க்கை பெறுவார் ஆகஸ்ட் 11 வரை. இந்த ஆடி மாதம் என்று பார்க்கின்ற பொழுது ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை. எனவே ஆகஸ்ட் 11 வரை சூரியன் புதன் சேர்க்கை 2ஆம் இடம் கடக ராசியிலே அமர்ந்திருக்கிறது. அது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடியது. அது பலமான யோகம். அது 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றது. எனவே புதன் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் சூரியன் புதன் சேர்க்கை 2ஆம் இடத்தில் இருப்பதினால் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை சமூகத்தில் உயரும். தன லாபம் அதிகரிக்கும். புதன் ஆதித்ய யோகம் என்பது தன யோகத்தை கொடுக்கக்கூடியது. அறிவாற்றல் அதிகரிக்கும், செயல்திறன் அதிகரிக்கும். ஏனென்றால் சூரியன் புதன் சேர்க்கை பெறுகின்ற போது வேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள். அதே சமயத்தில் புத்திசாலித்தனமான செயல்களும் இருக்கும். புதன் அறிவை குறிக்கக்கூடியவர், வித்தையை குறிக்கக்கூடியவர். சூரியனும் அதனுடைய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடியவர். சூரியன் ஆத்மகாரகன். ஆக 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுவதனால் புதன் ஆதித்ய யோகம் பலமாக அமைவதனால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறது. அதே சமயத்தில் வார்த்தையிலே கொஞ்சம் கவனம். சற்றென்று வார்த்தைகளை விட்டுவிட்டு மற்றவர்களை கடிந்து கொள்வீர்கள், அது மட்டும் வேண்டாம். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வரவுகள் மிக சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியே சிம்மாதிபதியான சூரிய பகவான் 2லே அமர்வதும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனோடு சேர்க்கை பெறுவதனால் பொருளாதார முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் மிக பெரியவே அதிகரிக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். ராசியிலே குரு அமர்ந்திருப்பதால் சில முடிவுகள் எடுக்கின்ற போது தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். இருந்தாலும் இந்த சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற அமைப்பு அவற்றை தகத்தெறிந்து உங்களுடைய வார்த்தையிலே தெளிவும் உற்சாகமும் இருக்கும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம், உயர் அதிகாரிகள் நட்புறவு சிறப்பாக இருக்கும்.
10ல் அமர்ந்திருக்கின்ற சூரியனுக்கு கோணத்தில் பத்தில் அமர்ந்திருக்கின்ற சனிக்கு கோணத்தில் சூரியன் இருப்பதனால் உங்களுடைய உழைப்புக்குரிய அங்கீகாரங்கள் உத்தியோகத்தில் கிடைக்கும், மேலதிகாரிகளிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். ஆகையால் இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் மிக மிக சிறப்பாக இருப்பதினால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் பெறுவார். இருப்பினும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ஆகையால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், பொறுமை காட்ட வேண்டும், அன்பை காட்ட வேண்டும். அது மட்டும் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வார்த்தையிலே கோபம் இல்லாமல். மற்றபடி உங்களுடைய முயற்சியிலே தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். கடக ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான். இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார். இப்பொழுது மிதுனத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வந்து அமர்கின்றார். பொதுவாக மிதுனத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது அது ஆணி மாதம், உங்கள் ராசியிலே கடகத்தில் அமர்கின்ற பொழுது அது ஆடி மாதம். சூரியன் அடிப்படையாக கொண்டு தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது. அப்படி பார்க்கின்றவள் உங்கள் ராசியிலே தலைமை நவகோள்களின் நாயகன் அவர் வந்து அமர்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவானுக்கு நட்புக்குரியவர். இருப்பினும் சூரியன் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்ற பொழுது உங்கள் ராசியில் அதிபதியான சந்திர பகவான், அதாவது சந்திர பகவானுடைய அதி தேவதை பார்வதி தேவி சக்தி, சக்தியோடைய பலம் கொண்ட மாதமே ஆடி மாதம். எனவே சூரியன் உங்கள் ராசியில் அமர்கின்ற பொழுது நீங்கள் மிகவும் பலம் பெறுவீர்கள். பொதுவாக ஆடி மாதத்தில் அம்மனுக்குரிய மாதம். ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை என்று ஆடி அமாவாசை மிக மிக விசேஷம். ஆடி வெள்ளி ஒவ்வொரு வாரமும் மிக மிக அற்புதமாக அம்மனுக்குரிய வாரமாக அமையும் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் உங்கள் ராசியில் அமர்கின்ற இந்த ஒரு மாதம் ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை நீங்கள் மிகவும் பலம் பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய தலைமைக்குரிய பண்பு மிக மிக அதிகமாக வெளிப்படும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய முடிவுகள் மிக சிறப்பாகவும், மற்றவர்கள் அதற்கு பணிந்து உங்களுக்கு பயந்து நீங்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு கட்டுப்படுவார்கள். எனவே இந்த மாதம் முழுவதும், ஆடி மாதம் முழுவதும் சூரியன் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் மிக மிக பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். இவற்றிலே இங்கு ஜூலை 16 முதல் புதனோடு சூரியன் சேர்க்கை பெறுவார். அது புதன் ஆதித்ய யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படுகின்றது. மிக அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய யோகமே புதன் ஆதித்ய யோகம். அந்த யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படுவதனால் தொழில் வியாபாரத்தில் மிக வேகமாக நல்ல ஒரு முடிவுகளையும் முயற்சிகளையும் எடுப்பீர்கள். பயமில்லாத செயல்கள் இருக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உயரும். அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எதிரிகளுடைய ஆதிக்கம் இருக்காது. கடன் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறன் இருக்கும். பயமில்லாத ஒரு நிலை மனநிலையில் இருக்கும். அதுவே சிறப்பு. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், திறன், எடுக்கின்ற ஒரு முயற்சியில் மிக வேகமாக முடித்து பாராட்டுகளை பெருக்கக்கூடிய ஆற்றல் என்று இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆடி மாதம் முழுவதும் உத்தியோகத்தில் உற்சாகமான மனநிலையும் செயல்களில் வெற்றிகளை பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, மன உறுதி, விடாமுயற்சியும் அதிகரிக்கும். ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வு, உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம், ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பதனால் நோய்கள் இல்லாத ஒரு நிலை, உஷ்ண நிலை இருக்கும். உஷ்ணம் எவ்வளவுக்கு எவ்வளவு உடலிலே இருக்கின்ற பொழுது அத்தகைய அந்த உஷ்ணம் மற்ற உடல்நிலையிலே இருக்கக்கூடிய பிணிகளை அகற்றக்கூடிய திறனே அதுதான் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முதல் முக்கியமான விஷயம். உடலிலே எப்படி இருக்கின்றது உஷ்ணம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு மாதம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக உங்களுடைய செயல்கள் வேகமாக வெற்றிகளை பெறும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகப்பெரிய முன்னேற்ற வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். நல்ல ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் அமர்கின்ற ராசியை பொறுத்தே தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அவர் கடகத்தில் அமர்வதனால் ஆடி மாதம். உங்கள் ராசிக்கு அது 12ஆம் இடம்.
சூரியன் கடகத்தில் அமர்கின்ற பொழுது தன் பலத்தை இழப்பார். அம்மனுக்குரிய மாதமே ஆடி மாதம். சந்திரனுடைய வீடு கடகம். இருப்பினும் 12லே சூரியன் அமர்கின்ற பொழுது விரயஸ்தானத்தில் இருப்பதனால் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் வீண் விரயங்கள், அசுப விரயங்கள், தேவையற்ற செலவுகள் என்று பணத்தை நம்ம எப்படி பாதுகாத்தாலும் அவற்றுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதால் மனதிலே கொஞ்சம் அழுத்தங்கள், குழப்பங்கள் ஏற்படும் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்குது என்பது உண்மை என்றாலும் 12லே சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் மிதுனத்தில் இருந்தால் சூரியனால் ஏற்படக்கூடிய விரயங்கள், பாதிப்புகள் இல்லை. அதுதான் கோச்சார வேதை. 11ஆம் இடம் மிதுன ராசியிலே குரு இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதும் அமர்ந்திருப்பார். எனவே சூரியனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் அவர் ராசிக்கு அதிபதி, அவர் 12லே அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது செலவுகள் இருக்குமா? நிச்சயம் இருக்கும். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். இறை நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. பொதுவாக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். திடீரென்று ஒரு உபகரணங்கள், நீங்கள் தொழில் வியாபாரத்துக்குரிய செயல்களுக்குரிய செலவுகள் என்பது ஏற்படும் அன்றாடும். என்றாலும் அவற்றிலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது நமக்கே எதிர்பாராத ஒன்றாக இருக்கும். இது இயற்கையாக ஏற்பட ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் திட்டமிட்டு ஒரு காரியத்தை இந்த மாதம் முழுவதும் செயல்படுவது நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு அதிபதி மட்டுமல்லாமல் 11ஆம் இடம் மிதுனத்திலே குரு இருப்பதனால் விரயஸ்தானம் 12லே அமர்ந்திருக்கின்ற சூரியனால் பாதிப்புகள் நிச்சயம் இல்லை. ஆனால் காரிய திட்டமிடுதல் மிக மிக முக்கியம். மற்றவர்களுக்காக நீங்கள் வீண் செலவுகள் செய்வது, அதே சமயத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுவது என்பதை கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. பொருளாதார பிரச்சனைகள் எவையும் இல்லை. அஷ்டமசனி இருந்தாலும் எளியராக இருக்கின்றால் பாதிப்பில்லை. லாபத்தில் குரு இருப்பதால் லாபம் நன்றாக இருக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீண் செலவுகளை தவிருங்கள், ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். கொஞ்சம் சேமிப்பை கரையாமல் பார்த்து கொள்வது இந்த வீண் செலவுகளை தவிர்ப்பதனால். மற்றபடி பொருளாதார பாதிப்புகள் எவையும் இல்லை. அதே சமயத்தில் அலைச்சல்கள் இருக்கும். ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சிக்கின்ற பொழுது விரயஸ்தானம் என்பது அயன சைன சுகஸ்தானமும் ஆகிய அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அவற்றிலே கவன சிதறல் வாழ வேண்டாம். மற்றவரை நம்புவதை விட நீங்களே எந்த ஒரு காரியத்திலும் முயற்சி எடுங்கள், அதுவே நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகரிக்கும். அதிக வேலைகள் இருக்கும். திட்டமிட்டு காரியங்களை செய்யுங்கள். உயரதிகாரிகளும் நட்புறவு பாராட்டுங்கள். 12ல் சூரியன் அமர்வு அதில் பாதிப்புகள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் திறந்து பேசாதீர்கள். ரகசியம் பாதுகாக்க வேண்டும். அலைச்சல்கள் இருக்கும். தூக்கமின்மை பிரச்சனையால் மனதில் கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படும். இதெல்லாம் 12லே அமர்ந்திருக்கின்ற சூரியன் மனதில் ஏதாவது ஒரு சிந்தனைகளை தூங்குகின்ற பொழுது கூட ஏற்படுத்தி தூக்கத்தை குறைப்பார். அது ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை. மற்றபடி மேலதிகாரிகள் நட்புறவு பாராட்ட வேண்டும். செயல்களிலே நீங்கள் நிதானமாக கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த ஆடி மாதத்தில் 12ல் அமர்ந்துகின்ற சூரியனால் நிச்சயம் சிம்ம ராசியிலே பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய சூரிய பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். கன்னி ராசியை பொறுத்தவர் ராசிக்கு 10ஆம் இடம் மிதுன ராசியிலே அமர்ந்திருந்தவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் அமர்கின்றார். மிக மிக யோகமானது. இவற்றிலே அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனோடும் சேர்க்கை பெறுவார். பொதுவாக கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்தில் கிரகம் அமர்ந்தால் அது மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இங்கு சூரியன் தலைமை நாயகன், நடுவலை நாயகன், நவக்கோள்களின் தலைவர் அவர் அமர்வதும் ராசிக்கு அதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று அமர்வதனால் புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் மிக பலமாக உங்களுக்கு ஏற்படுகின்றது. காரிய முயற்சியிலே வெற்றிகள் அடைவீர்கள். செயல்களிலே மிக வேகமாக முடிவுகளை எடுப்பீர்கள். உயர் பொறுப்புகள் தேடி வரும். பயமில்லாத மனம், உற்சாகம், சுறுசுறுப்பு, காரிய முயற்சியிலே மற்றவருடைய ஒத்துழைப்பு எதிர்பார்த்ததை விட அதிகம் என்று பாராட்டுகளையும் பெறுவீர்கள், புகழையும் பெறுவீர்கள், முன்னேற்றத்தையும் எளிதாக காண்பீர்கள். மிக வேகமான வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுங்கள். அவற்றில் வெற்றிகள் மிக எளிதாக மட்டுமல்லாமல் வேகமாகவும் கிடைக்கும்.
தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானம் பலம் பெறுகின்றது. பொருளாதார முன்னேற்றம், வரவுகள் மிக சிறப்பு, வீண் செலவுகள் எவையும் இல்லை, காரிய அனுகூலங்கள், அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு, கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஆரோக்கியமான சூழ்நிலைகள், ஊழியர்களிடம் அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும். கடின வேலை இருந்தாலும் அவற்றையும் எளிதாக சாதித்து காட்டக்கூடிய வல்லமையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று இந்த ஆடி மாதம் முழுவதும் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷமான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகம், உயரதிகாரின் நல்ல ஒரு நட்புறவு, உயர்ந்த பொறுப்புகள், அதிகார பதவியில் கிடைக்கக்கூடிய யோகம், சகல விதத்திலும் சக ஊழியர்களிடம் நட்புறவு நன்றாக இருக்கும். ஆண் பெண் இருபாளர்களும் உங்களிடம் புகழுக்குரிய நட்புறவை பாராட்டுவார்கள். இவ்வாறு பார்க்கின்ற உத்தியோகத்தில் உற்சாகமான வெற்றிகளையும் பெறுவீர்கள். எந்த ஒரு முயற்சியிலும் புதிய செயல்களில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். புதிய வேலை எதிர்பார்த்திருக்கின்றவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க பதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தேர்வுகளை எழுதியிருக்கிறவர்களுக்கு முடிவுகள் வரக்கூடிய தருணங்கள் இந்த ஆடி மாதத்தில் இருந்தால் உங்களுக்கான வெற்றி நிச்சயம் இருக்கின்றது என்று கன்னிராசியில உத்தியோகத்திலும் மிக சிறப்புகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான வெற்றிகள் மிக பெரிதாக, மிக விரைவான, வேகமான வெற்றிகளாக இருக்கும். நன்மைக்குரிய யோகமான மாதம். நலம் பெருக, வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் அமர்ந்திருக்கின்ற ராசியை பொறுத்தே மாதங்கள் அமையும். கடகத்தில் அமர்கின்ற போது அது ஆடி மாதம். 10ஆம் இடம் உங்களுக்கு கடகம். 10லே சூரியன் அமர்வதுதான் திக்பலத்தை பெறுவார். பொதுவாக சூரியன் 10ல் அமர்வது திக்பலம், செவ்வாயும் அவ்வாறு. அது மிகுந்த சிறப்பான யோக அமைப்பு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆடி முழுவதும் உங்களுக்கான வெற்றிகள் சிறப்பாக இருக்கும். சூரியன் எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய பொறுப்புகளை கொடுத்து அவற்றை வெற்றிகரமாக சாதிக்கக்கூடியவர். காரிய வெற்றிகள் மிக சிறப்பாக விரைவாக இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக இருங்கள். நன்மைகள் விரைவாக மட்டுமல்லாமல் நல்ல ஒரு பெரிய புகழாய் தரக்கூடிய, செல்வத்தை தரக்கூடிய யோகமான வெற்றிகளாக அது அமையும். எந்த ஒரு காரிய செயல்களிலும் உங்களுடைய முடிவுகள் தெளிவாகவும் விரைவாகவும் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி மற்றவர்களிடம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் பலம் பெறுகின்றது. அவர் உங்களுக்கு லாபாதிபதி சூரியன். லாபத்தை அதிகமாக கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். எனவே இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வரவுகள் பல வகையில் வந்து சேரும். கடன் அடையும். ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய செயல்கள் வேகமாக இருப்பது அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுக்குரிய ஆதாயத்தையும் அடைவீர்கள் என்று இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், 10லே சூரியன் அமர்வதே ஒரு பலமான ஒரு அமைப்பு. பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். தலைமைக்குரியவர்கள் மதிப்பை கொடுப்பார்கள். உங்களுடைய பயனுக்குரிய பாராட்டுகளை கொடுப்பார்கள். அங்கீகாரம் கிடைப்பதனால் ஊதிய உயர்வுகள், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய உயர்வுகள் என்று ஒரு பலமான மாதமாக இந்த ஆணி மாதம் வாழ்வதனால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் நன்றாக இருக்கும். 2 துலாம் ராசிக்கு சூரியன் 10க்கு வருவது பலமான ஒரு அமைப்பு. அத்தகைய யோகத்தை நீங்கள் பெறுவதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் இந்த நேரம் உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக, வளம் பெருக. விருச்சிக ராசிக்குரிய சூரிய பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 8லே அமர்ந்திருந்த சூரிய பகவான் 9க்கு வருகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார். ஆடி பிறக்கின்றது, ஆணி முடிகின்றது. பொதுவாக சூரியன் அமர்ந்திருக்கின்ற ராசியே மாதங்கள், தமிழ் மாதங்கள் குறிக்கக்கூடியது. கடகத்தில் அமர்கின்ற போது அது ஆடி மாதம், அம்மனுக்குரிய மாதம். இங்கு என்ன பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு ராசிக்கு 10க்குரியவர் சூரிய பகவான் தன் வீட்டுக்கு விரயத்துக்கு அமர்கின்றார். ஆனால் அது சூரியன் அமர்கின்ற வீடு கடகமாகப்பட்டது, சந்திரனுடைய வீடு. அது ஒரு வகையில் உங்களுக்கு யோகத்தை தரும். ஏனெனில் 10க்குரியவர் 9ல் அமர்வது பலமானது.
ஆகையால் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் என்கின்றது சந்திரனுடைய வீடு. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நடக்கும். சந்திரனும் சூரியனும் கேந்திரத்தில் அமர்கின்ற பொழுது, சந்திரனும் சூரியனும் சேர்க்கை பெறுகின்ற பொழுது, சந்திரனும் சூரியன் நேருக்கு நேர் பார்க்கின்ற பௌர்ணமி என்று இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு 15 நாட்கள் மிக மிக வெற்றிகளை கொடுக்கும். மற்ற 15 நாட்களும் பார்க்கின்ற பொழுதும் உங்களுக்கு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கோணத்தில் அமர்கின்ற பலமும் வரும். எனவே கடகத்தில் அமர்கின்ற சூரியன் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்துக்குரிய பலன்களை மறைமுகமாக செய்வார். அதே சமயத்தில் 10க்குரியவர் தன் வீட்டுக்கு 12 அமர்கின்றதும் இருப்பதனால் புதிய முயற்சியில் எடுக்கின்ற போது மற்றவர்களை நீங்கள் நம்பக்கூடாது. நீங்கள் உங்கள் செயலிலே கவனத்தை செலுத்த வேண்டும். பல தொழில்கள் செய்கின்ற தொழிலதிபர்கள் என்று பார்த்தால் அவர்களுடைய ஜாதகம் பலமாக இருக்கும். அப்படி இருந்தால்தான் அவர்களால் பல தொழில்கள் இருந்த இடத்திலே இருந்து செயல்படுத்த முடியும். இருப்பினும் இந்த தருணங்களிலே நீங்கள் புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற விஷயமாக வருகின்ற பொழுது கவனம் வேண்டும். அதுதான் ஆடி மாதம் என்று பார்க்கின்ற ஆடி மாதத்தில் எந்த ஒரு புதிய தொழில் துவங்க வேண்டாம், திருமண விஷயத்தை தள்ளி போடுங்கள் என்று கூறுவதற்கு காரணம் சூரியன் தலைமைக்குரியவர், அவர் தன் வீட்டுக்கு விரயத்தில் அமர்வதனால். இருப்பினும் இது விருச்சிக ராசிக்கு விதிவிலக்கு. உங்களுக்கு சந்திரனும் சூரியனும் சேர்க்கை பெறுகின்ற அமாவாசை பலமானது இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதான் ஆடி அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கின்ற பௌர்ணமியும் பலமானது என்று இந்த மாதம் 15 நாட்கள் உங்களுக்கு யோகமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் நடக்கின்ற தொழில் வியாபாரம் சிறப்பாக, பொருளாதாரம் மிக வேகமாக நல்ல விதமான லாபங்களை கொடுக்கும். புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதன் பொழுது கவனம் வேண்டும், அது மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுடைய வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது. வீண் செலவுகள் எவையும் இருக்காது. வேறு தேவையற்ற செலவுகள், எதிர்பாராத செலவுகள் இருக்காது. ஆனாலும் புதிய தொழில் வியாபாரம் துவங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் அமர்கின்ற போது எச்சரிக்கை. உத்தியோகத்தை பொறுத்தவரை கடின உழைப்பை கொடுப்பீர்கள். ஆனால் அதற்குரிய அங்கீகாரங்கள் இந்த மாதத்தில் எளிதாக கிடைக்காது. உயரதிகாரிகள் உங்களிடம் நட்புறவு பாராட்ட மாட்டார்கள். சற்று உங்கள் வேலையின் மீது அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். அது ஒரு பிரச்சனையாக இந்த மாதம் இருக்கும். உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள், ஆலோசனை கூறாதீர்கள். அவர்களுக்காக மற்றவர்கள் உயர்ந்த அதிகாரிகளிடம் சண்டைகள் போடுவதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சூரியன் 9இல் அமர்கின்ற போது அந்த முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். எதையும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சற்றவர்களுக்காக பறிந்து சண்டைகளை போடாமல் பார்த்து கொள்வது நல்லது. இது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி சகோதர சகோதரி, அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் பெரிய பாதிப்புகளை எவையும் இல்லை. இவை கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகளிலே கவனம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனம் இருந்தால் வெற்றிக்குரிய மாதமாக இது அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய சூரிய பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் அமர்கின்ற ராசியை பொறுத்தே தமிழ் மாதங்கள் அமைந்திருக்கின்றது. 8ஆம் இடம் சூரியன் அமர்வது கோச்சார ரீதியாக யோகம் தருவது அல்ல. அஷ்டம சூரியன். பொதுவாக 8இல் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் அதே 8ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றால் சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லை. இங்கு ஜூலை 16 அன்று ஆடி பறக்கின்றது. சூரியன் கடகத்துக்கு வருகிறார். அப்பொழுது புதனோடு சேர்க்கை பெறுவார். ஆகஸ்ட் 17 வரை அவர் கடக ராசியில் இருப்பார். எனவே பார்க்கின்ற பொழுது ஆகஸ்ட் 11 வரை சூரியன் புதன் சேர்க்கை 8ஆம் இடம் கடக ராசியில் இருக்கும். ஆகையால் சூரியனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் 8ஆம் இடம் கௌரவ பணபல ஆயுள் ஸ்தானம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 8இல் சூரியன் அமர்கின்ற பொழுது அரசாங்கத்தினால் பிரச்சனைகள் ஏற்படும், வம்பு வழக்குகள் ஏற்படும். 8ஆம் இடம் உங்களுக்கு அதாவது மர்மஸ்தானம். அதே சமயம் அது ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அஷ்டமஸ்தானம். எனவே 8இல் சூரியன் அமர்கின்ற பொழுது சூரியனோடு கிரகம் சேர்க்கை பெறுவதால் பாதிப்பு இல்லை. ஆனாலும் ஏற்கனவே வழக்குகள் போன்ற வகையில் உங்களுக்கு இருக்கிறது என்றால்
அவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களுடைய ஈடுபாட்டை காட்டுகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. ஆகையால் உங்களுக்கு 3லே ராகு, 7லே குரு என்று பலமான யோக அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 8லே சூரியன் அமர்கின்ற பொழுது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தை அவர் பார்ப்பார். வார்த்தையிலே கோபம் வரும், உஷ்டமாக பேசுவீர்கள், மற்றவர்கள் எடுத்திருந்து பேசுவீர்கள். இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இத்தகைய விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் இருப்பினும் ராசியை குரு பார்ப்பதனால் தெளிவாக ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனநிலை இருக்கும், அவற்றிலே பாதிப்பு இல்லை. இருப்பினும் இது ஒரு எச்சரிக்கை தான். கோச்சார பலன்கள் என்பது ஒரு எச்சரிக்கை தான். அனைத்து தனுசு ராசி என்பதற்கும் இதுதான் நடக்கும் என்று எதிர்பார்க்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய ஜாதகம் அது தனிப்பட்ட ஜாதகம். அவற்றிலேயே எந்த தசை நடக்கிறது என்பதெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டால்தான் கோச்சார பலன்களிலேயே நாம் அறுதிட்டு கூறலாம் இது நடக்கும் நடக்காது என்று. இருந்தாலும் பொதுவாக பலன்களை பார்க்கின்ற பொழுது, பொது பலன் என்கின்ற யோகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த தருணங்களிலே சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் வார்த்தையிலே கவனம். அரசாங்க விஷயத்தில் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்வதாக இருந்தால் வரவு செலவு கணக்குகளை கவனமாக வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆடிட்டிங் செய்வதிலே நீங்கள் கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதனை பார்த்து கொள்ளலாம். அதெல்லாம் நம்மளுடைய பணத்தை இப்படி எப்படின்னு போட்டாலும் என்று நீங்கள் நினைத்து செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மட்டும்தான் கவனம். உங்களுடைய முன் விஷயங்களிலே இந்த நேரத்தில் அது பிரச்சனைகளாக வெளிப்படலாம். மற்றபடி உங்களுடைய வரவுகள் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் பாதிப்புகள் எவையும் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தனஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்ப்பதனால் வரவுகள் எல்லாம் நன்றாக இருக்கும். வழக்குகள் சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால், அது நடந்து கொண்டிருந்தால் அதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீண் செலவுகளை தவிருங்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். இவையெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டிருந்தால் தொழில் வியாபாரத்தில் பாதிப்புகள் இல்லை. உத்தியோகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகள் நட்புறவை முறிப்பார்கள். நல்ல நட்புறவாக இருந்து கொண்டு வந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களிடம் உறவுகள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும். இவற்றில் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக தேவையில்லாமல் மேல் அதிகாரிகளிடம் சண்டை போடாதீர்கள். வீண் விஷயங்களிலே தடையிடாதீர்கள். கவன சிதறல்கள் ஏற்படும். இவையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8லே சூரியன் அமர்கின்ற போது பாதிப்பு இல்லை, புதனோடு சேர்க்கை பெறுவார். இருந்தாலும் இந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக முக்கியம். மொத்தத்தில் பார்க்கின்ற போது தனுசு ராசிக்கு பொருளாதார பாதிப்புகளை அவையும் இல்லை. சூரியன் அத்தகைய நிலையை கொடுக்க மாட்டார். ஆனால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவற்றில் கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனையோடும் வார்த்தைகளை பேசுவது, செயல்களில் ஈடுபாட்டை காட்டுவது என்று நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய சூரிய பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 6லே அமர்ந்திருந்த சூரிய பகவான் ராசிக்கு 7ஆம் இடம் கடக ராசிக்கு வருகிறார். ஆணி முடிந்து ஆடி பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் அமர்கின்ற ராசியை பொறுத்தே தமிழ் மாதங்கள். கடகத்தில் அமர்கின்றபோது அது ஆடி மாதம். உங்கள் ராசிக்கு அவர் அட்டமாதிபதி, 8க்குரியவர். ராசியாதிபதியான சனீஸ்வர பகவானுக்கு ஜென்ம பகை கொண்டவர். 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்கின்றார். அது பாதிப்பை கொடுக்கும் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது. ஆனாலும் 7லே சூரியன் அமர்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை, கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேதை என்றால் தடை, வேதகன் என்றால் தடை செய்பவன். சூரியனோடு ஒரு கிரகம் 7லே சேர்க்கை பெறுகின்ற அந்த கிரகம் வேதகனாக சூரியனுடைய அசுப பலன்களை தடை செய்வார். இப்படி பார்க்கின்ற பொழுது சூரியனோடு புதன் ஆகஸ்ட் 11 வரை சேர்ந்திருப்பார். ஜூலை 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை உங்களுக்கு சூரியன் 7லே இருப்பார். அதுதான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 11 வரை புதன் சேர்க்கை பெறுகிறார். 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சேர்க்கை பெற மாட்டார். இருப்பினும் அதுவரை சேர்க்கை பெறுவதனால் சூரியனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் சூரியன் 7லே அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார். 8லே செவ்வாய் அமர்வார். 8லே செவ்வாய் இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்புறம் உங்கள் செவ்வாய் 3க்கு சென்றால் ராசியாதிபதியை பார்ப்பார் என்று
இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நல்ல உணவு பழக்கங்கள் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் சந்தோஷம். உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். தியானம் செய்வது நல்லது. மேலும் நீங்கள் உடற்பயிற்சி, தியானம் மற்றும் யோகா போன்றவற்றில் ஈடுபாட்டை காட்டி கொண்டிருந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது. ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனைகள் ஏற்படும். என்ன விஷயத்திலும் நீங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாமல் நிதானமாக, கோபம் இல்லாமல், வார்த்தைகளிலே உஷ்ணம் இல்லாமல், மனதை போட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்ளாமல் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டிக்கொள்வது நல்லது. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்கள் ஆரோக்கியத்தில் கவனம், அழுத்தத்தை கொடுத்துக் கொள்வீர்கள். வேலை அதிகமாக இழுத்து போட்டு நீங்கள் செயல்படுவீர்கள். அவற்றினால் உங்களுடைய மனதிலே அதிகமான அழுத்தங்கள் ஏற்படும். இவை கவனத்தில் கொள்ள வேண்டும். பொது பலனாக பார்க்கின்றபோது இவை ஒரு எச்சரிக்கை. இருந்தாலும் இவற்றை எல்லாம் நம்மளை மீறி நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கும். மகர ராசி என்றாலே உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி. வயதை மீறியும் உங்கள் வேலையை நீங்கள் செய்வீர்கள். 70 வயதானாலும் என்னால் இன்னும் உழைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை கொண்டவர்கள் நீங்கள். ஆகையால் உற்சாகம் எப்பொழுதும் உங்களிடம் குறைவை காட்டாது. செயல்களிலே மிக மிக சுறுசுறுப்பை காட்டுவீர்கள். அந்த விஷயத்தில் உங்களுக்கு நிகர் உங்களை நீங்களே. மகர ராசிக்கு நிகர் இன்னொரு மகர ராசியே. ஆனால் என்னோட உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி உங்கள் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு தொழில் வியாபாரத்தில் அதிக வேலை பலுவை இழுத்து போட்டுக்கொண்டு அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனம் இருந்தால் பொருளாதாரத்தின் நிச்சயம் பிரச்சனைகள் எவையும் இல்லை, முன்னேற்றமே உங்களுக்கு. உத்தியோகம், வேலை பலு அதிகரிக்கும். அதிக வேலை, மற்றவர்கள் வேலையும் உங்களிடம் சேர்ந்து செய்வீர்கள். அவர்கள் வேலையை விட்டு நின்று இருப்பார்கள், இல்லை மருத்துவ விடுப்பில் சென்று இருப்பார்கள். மொத்தத்தில் அவங்க வேலையை நீங்கள் சேர்ந்து செய்கிற மாதிரி அமைஞ்சிடும். இப்போ வேற என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருப்பாங்க, அவங்க ஒரு 2 லீவ் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கா, அவங்க திருப்பி வேலையில் சேர்ந்துருவாங்களே, அதனால் இன்னொரு ஆளை எடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி மகர ராசிக்கு இந்த நேரத்தில் வேலை அதிகமாக ஏற்படும். கொஞ்சம் கடுப்பாவீங்க, கோபத்தையும் காட்ட முடியாது. இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு 7.5 சனியை முடிஞ்சு அப்படின்ட்டு. எனவே உத்தியோகத்தில் இருக்கின்ற அதிக வேலை பலு ஏற்படும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும். இந்த ஆடி மாதம் அப்புறம் சனியனை 8க்கு வராரு, ஆட்சி பெறுவது ஆவணி மாதம். எனவே ஒரு 2 மாதம் உங்களுக்கு அதிகமான வேலைகளை கொடுப்பார். இது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக ஜம்மு 6ல் இருக்கும்போது இருந்தது, கொஞ்சம் வேலை இருக்கும், ஆனாலும் சமாளித்து விடுவீர்கள். அதுதான் மகர ராசிக்குரிய தன்னம்பிக்கை. எனவே மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் அதிக வேலை, அதிக பலு இவையெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிப்பீர்கள். இரவு தியானம், கொஞ்சம் யோகா, உணவு பழக்கத்தில் கவனம் என்றால் மகிழ்ச்சிக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய சூரிய பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மிதுன ராசியில் இருந்து 6ஆம் இடம் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆனி முடிந்து ஆடி பிறக்கின்றது. பொதுவாக சூரியன் அமர்கின்ற ராசியை பொறுத்தே மாதங்கள். கடக ராசியில் சூரியன் அமர்கின்ற போது அது ஆடி மாதம். ஆடி பிறக்கின்றது, அம்மனுக்குரிய மாதம். உங்கள் ராசிக்கு சூரியன் 6லே அமர்வது யோகத்தை தரக்கூடிய மாதம். எனவே ஆடி மாதம் என்பது உங்களுக்கு எப்பொழுதும் யோகத்தை தரும். 6லே சூரியன் அமர்வது ரண ருண ரோக சத்ரு ஸ்தானம். சத்ருக்களை அழிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். ராசியிலே ராகு, 2லே சனியினால் சனி வக்ரம். ராகு ராசியிலே வந்தாலும் குரு பார்வை. இவர்களால் பிரச்சனை இல்லை. சகோதரிகளே, சகோதரர்களே, கும்பராசிக்கு நன்றாக இருக்கிறது காலங்கள். இப்பொழுது 5லே குரு பலமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த நேரங்களிலே உங்களுடைய வெற்றிக்குரிய பாதையிலே வீர நடை போடுவீர்கள். வேகமாக பல விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுவீர்கள். கும்பராசிக்குரிய அந்த தனித்திறமையே பல விஷயங்களை கற்றறிந்த ஒரு நல்ல ஒரு ஞானியாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஞானியாக இருப்பீங்க. என்னடா இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரே சமையல் கலைஞராகவும் இருப்பீங்க. அந்த சமையல்லே நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயங்கள் தெரிந்தவராகவும் இருப்பீங்க. அதே சமயத்தில் இன்னொரு துறையில் உங்களோட ஈடுபாட்டு சமையல் தெரிஞ்சவனா வீட்டில் சமைப்பீங்க, ஆனால் நீங்கள் செய்கிற வேலை வேறு எதுவும் மாட்டோம். பல தளப்பட்ட விஷயங்களை தெரிந்த ஒரு நிபுணத்துவம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களே
கும்பராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகள். எனவே இந்த தருணம் 6லே சூரியன் வருவது வெற்றிகளை தரும், ஆரோக்கியத்தை தரும், கடன்களை தீர்க்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், சத்துருக்களை அளிக்கக்கூடிய வல்லமைகளை பெறுவீர்கள். பொருளாதார வெற்றிகள் மிக வேகமாக கிடைக்கக்கூடிய அரசாங்க ஆதரவு என்று பலமாக இருக்கிறது. இந்த ஆடி மாதம் முழுவதும் தொழில் வியாபாரம் லாபத்தை அதிகரிக்க கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வீண் செலவுகள் இருக்காது. முயற்சியில் எடுக்கின்ற போது மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பு மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் வேகமாக இருக்கும் என்று உங்களுடைய தொழில் வியாபாரம் மிக மிக வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 6ல் வருகின்ற சூரியனால் ஆடி மாதத்தில் அவ்வாறு பலம் இருக்கின்றது. உத்தியோகம் உற்சாகம், சுறுசுறுப்பு, உயரதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருக்கும். மேலதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருந்தால் சக ஊழியர்கள் உங்களிடம் கொஞ்சம் பயம் கலந்து பேசுவார்கள், கொஞ்சம் பவ்யமாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கும் தெரியும் என் இப்படி பவ்யமாக நடந்து கொள்கிறான், மேலே இருக்கின்ற அதிகாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா இவன் என்ன பண்ணுவான் என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரிஞ்சு அவனிடம் ஒரு புன்சிரிப்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். ஏன்னா இந்த மாதத்தை முழுவதுவரை ஆடி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெற்றிக்குரிய மாதமாக அமைந்திருப்பது சிறப்புக்குரியது. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள். பொருளாதார வெற்றிகள் மட்டுமல்லாமல் மனதில் எப்பொழுதும் நாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம் என்றாலே ஒரு உற்சாகம் கிடைக்கும் அல்லவா, அந்த உற்சாகம் மிகுதியாக இருக்கும். வெற்றிக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக வளம் பெருக. மீன ராசிக்குரிய சூரிய பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மிதுன ராசியிலே இருந்து 5ஆம் இடம் கடக ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். பொதுவாக கடகராசியிலே சூரியன் அமர்வதே ஆடி மாதம். சூரியன் அடிப்படையாக கொண்டே தமிழ் மாதங்கள் அமைகின்றது. அவ்வாறு பார்க்கின்றபோது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கின்றார். 5லே சூரியன் அமர்வது யோகம் அல்ல. 6க்குரியவர் 6ஆம் இடம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கடன் மற்றும் ரணருண ரோக சத்துருஸ்தானம். 6ஆம் இடத்துக்குரியவர் 5லே அமர்கின்றது. கடன் பிரச்சனையில் அதிகரிக்கும். ஏற்கனவே வாங்கிய கடனுக்குரிய தொல்லைகள் இப்பொழுது எதிரொலிக்கும். இது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுருப்பீங்க. இப்போ அதை கொஞ்சம் அதிகமாக நெருக்கடியை கொடுக்கும், அழுத்தத்தை கொடுக்கும். ஜென்ம சனி வேறு நடந்து கொண்டிருக்கிறது. சனி வக்ரமாக இருப்பதால் பாதிப்பு இல்லை. ஆனாலும் இந்த நேரத்தில் அவர் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்குரிய முட்டுக்கட்டைகளை கொடுப்பதனால் கடன் தொல்லைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து அழுத்தங்கள் கொஞ்சம் ஏற்படும். அது கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசியாதிபதியும் 4லே. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் 6ல் இருப்பது இந்த தருணங்களில் நல்லது என்றால் அவரும் உங்கள் ராசிக்கு 7க்கு வந்து விடுவார். எனவே இந்த ஆடி மாத நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய செயல்களிலே எச்சரிக்கையாகவும் முயற்சிகளிலே கொஞ்சம் நிதானமாகவும் இருப்பது நல்லது. ஆனாலும் அதே சமயத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கதிபதியான குருவுக்கு நண்பர், நெருங்கிய நண்பர். அவர் உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். 6க்குரியவன் 11ஆம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுடைய முயற்சியிலே உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் நம்மளுடைய வேகமும் விவேகமாக இருந்தால் வெற்றிகளின் மூலியம் அடைய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது கோள்களின் கோலாட்டத்தில் அவையும் நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். எனவே இந்த தருணங்களிலே தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற சகோதரிகளும் பார்க்கின்ற பொழுது கடன் தொல்லைகள் இருக்கக்கூடிய இந்த மாதமாகவும் ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதே சமயத்தில் உங்களுடைய வரவுகள் சிறப்பாக இருக்கும். வரவுகள் நன்றாகவே இருக்கும். வரவுகள் நன்றாக இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு லாபாதிபதியான சனீஸ்வர பகவான் ராசியிலே ஜென்ம சனியாக இருந்தாலும் அவர் வக்ரமாக இருக்கின்றதால் தொழில் வியாபாரத்தில் வரவுகள் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் வரவுகள் நன்றாக இருந்தால் அந்த கடனை அடையுங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அடைச்சிக்கலாம்னு பொழுது கடன்காரங்க வரவு நன்றாக இருக்குது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு, ஆனால் கடன் கொடுக்க மாட்டான்ட்டு உங்களை நெருக்கடியை கொடுப்பாங்க. இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா கடனை வாங்கிட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு கணபதி சொல்கிற மாதிரி இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்ற மாதிரி அஜாக்கிரதையாக இருந்தீங்களா அதில் பிரச்சனை வரும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் மீன ராசிக்கு 5ல் அமர்கின்ற சூரியன் லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் வரவுகள் நன்றாக இருக்கும். அடுத்ததாக
உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் மிக கவனம் வேண்டும். மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய நட்புக்குரிய சக ஊழியர்களே உங்களுக்கு பின்புறமாக உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய பகைமையை காட்டி உங்களுக்கு எதிராக சதிகளைத்தான் செய்வார்கள். உத்தியோகத்தில் கவனம் வேண்டும். குறிப்பாக இந்த தனியார் துறையில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள், ஐடி துறை, அதாவது கவர்மெண்ட் வேலைன்னு வச்சிங்களேன், அவங்க எத்தனை விஷயம் வந்தாலும் அதான் கவர்மெண்ட் வேலை உடனே பாதிப்பு வராது. அதுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் ஆதரவு இருப்பாங்க. ஆனால் தனியார் துறை நினைச்சா நம்மளை வெளியே போன்னு சொல்லிடுவாங்க, நினைச்சா உள்ள வாங்குவாங்க. அப்படிங்கிற நிலை இருக்கக்கூடிய தனியார் துறையில் இருக்கின்றவர்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசியில் சகோதர சகோதரிகளுக்கு இந்த தருணம் ஆடி மாதத்தில் எச்சரிக்கை, கவனம், கோபம் வரும். தேவையில்லாத விஷயங்களில் பகைமையை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அந்த பகைமை உங்களுக்கு எதிராக இப்பொழுது இருமுனை தாக்குதல், மும்முனை தாக்குதலாக ஏற்படும். எனவே கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த நேரத்தில் ஜென்ம சனி வக்ரமாக இருப்பதனால் மனதில் சில நேரங்களில் தகுந்த அழுத்தத்தையும் கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தில் எண்ணத்தில் தடுமாற்றங்களையும் ஏற்படுத்தும். எனவே இந்த தருணங்களில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எச்சரிக்கை, இறை வழிபாடு அவசியம். தினந்தோறும் கணபதி ஆலயம் சென்று விட்டு அல்லது வீட்டிலே கணபதியை வணங்கிவிட்டு, நீங்கள் கந்திஷ்டி கணபதியை வீட்டில் வைத்து அவற்றை வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலிலும் ஈடுபாட்டை தினந்தோறும் காட்டுவது நல்லது. அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் சூரியனால் ஏற்படக்கூடிய சூரிய நமஸ்காரம், சூரியனை பார்த்து ஒரு ஆதித்ய விதியின் ஸ்லோகங்கள் சொல்வது, இன்று ஒரு 2-3 நிமிடங்கள் சூரியனை வணங்கிவிட்டு காலையில் தினந்தோறும் செயல்படுவதன் மூலம் சூரியனுடைய பாதிப்புகள் இருக்காது. இவற்றை கடைபிடியுங்கள். இந்த தருணங்களிலே உத்தியோகத்திலும் நிதானம் வேண்டும். தொழில், வியாபார உத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது. அவற்றில் எச்சரிக்கையாக இருந்தால் நம்மளுடைய வெற்றிகள் நம்மளாலே அடைய முடியும். இதுவே உண்மை. நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூலை மாதம் 16ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரை கடகராசியிலே அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவானால் ஆடி மாதத்துக்குரிய ராசி பலன்களை கோச்சார ரீதியாக கட்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர்கள் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த ஆடி மாதத்தில் தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அன்புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.